விக்ரம பத்தி அந்த பேட்ச் குடுத்தார்ல, அத வச்சு இவன் எதுக்காக அத குடுத்திருப்பான்? நல்லவன் மாரி எதுவும் காமிச்சுக்கிறானா? அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியா இருக்கட்டும், பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா, திவ்யா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் உட்கார்ந்து சீரியஸா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், ஆதிரையோட என்ட்ரிய பத்தி ஒரு விஷயத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது ஆதிரையோட என்ட்ரி வீட்டுக்குள்ள இருக்க வந்து நெறைய பேருக்கு வந்து ஐயய்யோ! வந்துட்டாளே அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அவங்க என்னைய பொறுத்தளவு கரெக்ட்டான டீமோட ஜெல் ஆயி எஃப்ஜேவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும் நெறைய பேத்த அடிச்சு ஆடி, இவங்க எதனால வெளியில போனாங்களோ, அத வந்து கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஞாபகம் வச்சிருந்து அடிச்சாங்க அப்டின்னா, கண்டிப்பாவே வந்து சர்வே பண்ணலாம். இல்ல பழைய திருடி கதவ தொறடி அப்படிங்கிற மாரி ஒருத்தருக்கு 2 பேர் அடிச்சுட்டு வேலைய பாத்துட்டு இருந்தாங்க அப்டின்னா, 2, 3 வாரங்கள்ல அவங்களும் கெளம்பலாம் அப்டின்னு தான் சொல்லணும். அதாவது விக்ரம் அவர்கள் வந்து அந்த பேட்ச்ச குடுத்திருப்பாரு. எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா தலைவன் மட்டும் பாத்தீங்கன்னா, பிரில்லியன்ட்டா ஒண்ணு யோசிச்சிருப்பான். என்ன யோசிச்சிருப்பாரு அப்டின்னா, நீ யாரோட நட்ப வந்து துண்டிக்கணும், யாரோட நட்ப தொடரணும் அப்படின்னு கேட்டதுக்கு, பார்வதியோட நட்ப வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தொடரணும்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கணும்? அவங்களோட நட்பு எனக்கு வேண்டும். அவங்க நல்லா பண்றாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா இது பண்றாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் நல்லா கன்டென்ட் குடுக்குறாங்க. அவன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்றேன். விக்ரமோட மனசுல கன்டென்ட் குடுக்குறாங்க. அவங்களோட எதிர்த்து கேம் ஆடுனான் அப்படின்னா, வில்லன் விசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள இருக்கு. ஆனா வெளியில சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது நான் பார்வதியோட நட்ப வந்து தொடரணும்னு நினைக்கிறேன். நான் யாரு கூட இப்படி ஒரு ஜாலியா வந்து சண்டை போட்டதில்ல. ஜாலியா வந்து விளையாண்டதே இல்ல. நான் அவங்க கூட நான் 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 திடீர்னு பார்த்தா நைட் அவங்க கூட பேசிட்டு இருப்பேன். அதனால வந்து இப்படியே நான் இருக்கணும். எங்கிட்டுமே நான் வந்து பார்வதி கூட வந்து குளோஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாரி ஏத்தியிருப்பாரு. விஜய் சேதுபதி அத பார்த்தீங்கன்னா பாராட்டி கை தட்டியிருப்பாரு. இந்த விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து நைட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் ஒரு விஷயத்த சொன்னான் பாத்தியா? அதாவது என்ட்ட நட்ப தொடரணும்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு பாத்தியா? யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்குள்ள வார்த்தை பிரயோகத்த கரெக்ட்டா வந்து யூஸ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவர் விக்ரமா இருக்கட்டும், அப்புறமேட்டு யாரு அப்படின்னா பார்வதி. இவங்க 2 பேர் தான் வார்த்தை பிரயோகத்த வந்து பாத்தீங்கன்னா, சூப்பராவே யூஸ் பண்ணாங்க. அதனால 2 பேருக்குமே வந்து கரெக்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா, எலியும் பூனையுமா இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, பார்வதி அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, விக்ரம் வந்து அட்ரஸ் பண்ண இவன் நம்ம அடிச்சானோம் அப்டின்னா, நம்ம ஃபைனலாம் அப்டின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் இருக்காரு. அததான் பிரஜன்னு சொல்றாரு. அதுதான் உன்னைய வந்து அவன் அந்த மாரி பண்ண பாக்குறான். அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா சொல்லும்போது இதுதான் சொல்லியிருப்பாரு. அதாவது இவங்களோட நட்ப நான் துண்டிக்கணும்னு பாக்குறேன். இவங்க நட்பு இருந்தா அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. என் கூட உங்க சண்டை போடணும் அப்டின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அடி அடிச்சிருப்பாரு. இத பத்தி தான் திவ்யாவா இருக்கட்டும், இத நீ பார்த்து வந்து சூதனமா இருன்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன புரியல அப்டின்னா, அந்த திவ்யாவா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், சாண்ட்ரா இவங்க 3 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா 3 பேரும் இந்த வயல் கார்ட்ல இருந்து வந்ததுனால ஒண்ணா தான் இருக்காங்க. ஒண்ணா தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி கூட சேர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு, அது முடிஞ்சோனே கலந்துக்கிறாங்களோ அப்படின்ற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் கனி அவர்களும், எஃப்ஜே அவர்களும் உட்கார்ந்து சோபால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னக்கா இந்த எஃப்ஜே வந்து மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்றா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா டேய்! நீ அவளுக்கு எவ்வளோ பண்ணியிருப்ப. அதெல்லாம் வந்து போகுமா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருடா, பார்த்து ஆடுறா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. வினோத் அவர்கள், "நீ இந்த மாரியெல்லாம் இருடா" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா, பர்சனலாவே எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா வந்து இன்னுமே வந்து பார்வதி வந்து வேற மாரி ஒரு கேம கொண்டு போறதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள பொறுத்தளவு மனசுக்குள்ள புரிஞ்சிருச்சு. விக்ரம் இந்த மாரி நம்ம வந்து கேம் பிளான் பண்றான். அவனால கண்டிப்பா அவன எடுத்து அடிக்கணும்னா, நம்ம வேற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா விக்ரம பொறுத்தளவு இவன் கூட நட்பாலாம் நம்ம ஆகக்கூடாது. இவள வில்லியாவே காமிச்சுக்கிட்டு இருந்தா தான் நம்ம வந்து ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு வந்து நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நாமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு. மிட் வீக் எவிக்ஷன் இன்னொரு ஒரு வயல்ட் கார்டு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.